முக்கிய செய்திகள். காமன்வெல்த் போட்டி ஊழல் விவகாரம். நாடு முழுவதும் 18 இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை. தனி தெலுங்கானா கேட்டு நடந்த பேரணியில் வன்முறை. ஹைதராபாத் நகரம் போர்க்களமானது. தேமுதிகவில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கு இன்று நேர்காணல். கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. தேர்தல் முடியும் வரை பெட்ரோல் டீசல் விலையில் உயர்வு இல்லை. மத்திய அரசு முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். காமன்வெல்த் போட்டிகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து நாடு முழுவதும் 18 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளின் ஏற்பாடுகளில் ஏராளமான முறைகேடுகள் நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடந்த விசாரணையில் காமன்வெல்த் போட்டி ஒருங்கிணைப்பு தலைவர் சுரேஷ் கல்மாடிக்கு நெருக்கமான பலர் கைது செய்யப்பட்டதோடு அவரது பல இடங்களிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட 18 இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனையை நேற்று நடத்தியது. இதில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக 3 புதிய எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டதோடு இந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை நடத்திய ஷீங்லு கமிட்டியின் அறிக்கையை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பிரதமர் மன்மோகன் சிங் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தனி தெலுங்கானா மாநிலம் கோரி ஐதராபாத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியின் போது வன்முறை வெடித்தது. ஆந்திர தலைநகரம் ஐதராபாத்தில் உள்ளிட்ட 10 மாவட்டங்களை பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டும் என்று கூறி டிஆர்எஸ், பாஜக, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. தனி தெலுங்கானா மாநிலம் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கோஷத்துடன் சுமார் 10 லட்சம் பேர் கலந்து கொண்ட பேரணி ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பேரணியில் ஈடுபட்டோருக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. கார் மற்றும் பேருந்து ஆகியவற்றிற்கு தீ வைக்கப்பட்டதால் கண்ணீர் புகை கொண்டு கூட்டம் கலைக்கப்பட்டது. இதில் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை அடுத்து அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. இந்த போராட்டத்தின் போது காங்கிரஸ் எம்பி கேசவராமின் கார் தாக்கப்பட்டது. பெரும்பாலான பகுதிகள் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி கிடந்தன. தமிழகம் மற்றும் புதுவை மாநிலத்தில் தேமுதிக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை மாநிலத்தில் தேமுதிக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட 7,500 தேமுதிகவினர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்களுக்கான நேர்காணல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற இருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், பெரம்பலூர் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெறும். நாளை 12ஆம் தேதி தேனி, விருதுநகர் மற்றும் மதுரை, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கும் புதுவை மாநிலத்தில் போட்டியிடுபவர்களுக்கும் நேர்காணல் நடைபெறும். மார்ச் 13ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட 12 மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெறும். இந்த நேர்காணலுக்கு வரும் தேமுதிக தொண்டர்கள் விருப்ப மனுவில் கேட்கப்பட்ட அனைத்து ஆவணங்கள் மற்றும் விருப்ப மனு செலுத்தியதற்கான ரசீது ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்துள்ளார். தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல் முடியும் வரை பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்துவதில்லை என்று மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது.
சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் ஒரு பேரலின் விலை $110 உயர்ந்துவிட்டது. இந்த விலை உயர்வால் இந்தியா பாதிக்கப்படுகிறது. எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே பெரும் இழப்பை சந்தித்து வருகிறது. தற்போதைய கச்சா எண்ணெய் விலை உயர்வு எண்ணெய் நிறுவனங்களை மேலும் நஷ்டத்திற்கு உள்ளாக்கி வருகிறது. எனவே பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, மண்ணெண்ணெய் விலையை உயர்த்த வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசை வற்புறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், புதுவை ஆகிய 5 மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பாதிக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கருதுகிறது. இதனை அடுத்து 5 மாநிலங்களிலும் தேர்தல் முடியும் வரை பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்தக்கூடாது என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்ற பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததால் மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே பெரும் நாடகம் ஒன்று நடைபெற்று 63 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த பேச்சுவார்த்தையில் திமுகவின் அரசியல் குழுவினரும் காங்கிரசின் ஐவர் குழுவினரும் ஈடுபட்டனர். இதற்காக நேற்று காலை சத்தியமூர்த்தி பவனில் கூடிய ஐவர் குழுவினர் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை எப்படியாவது திமுகவிடமிருந்து பெற்றுவிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. பின்னர் அண்ணா அறிவாலயம் வந்த காங்கிரஸ் ஐவர் குழுவினர் திமுகவுடன் பேச்சு நடத்தினர். அப்போது சென்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள் அனைத்தையும் இப்போது தர வேண்டும் என்றும் வேறு பல முக்கிய தொகுதிகளையும் தங்களுக்கு கட்டாயம் தர வேண்டும் என்று ஐவர் குழுவினர் வற்புறுத்தியுள்ளனர். இதனால் நேற்று நடைபெற்ற திமுக காங்கிரஸ் தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டது. இதையடுத்து முதல்வர் கருணாநிதியை சந்தித்த KV தங்கபாலு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் சற்று இழுபறி ஏற்பட்டுள்ளதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை விசாரிக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை குழுவின் முதல் கூட்டம் மார்ச் 24ஆம் தேதி நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதை அடுத்து கேரள மாநிலத்தைச் சேர்ந்த PC சாக்கோ தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் முதற்கூட்டம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் இதில் சாட்சிகளை விசாரணைக்கு அழைப்பது, தேவையான ஆவணங்களை கோருவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.